அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தெர்மோடைனமிக்ஸில் பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் உள்ள கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பிக் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் தி பியூர் சப்ஸ்டன்சஸ். பியூர் சப்ஸ்டன்ஸை பற்றி அவனை கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன், எ மிக்சர் ஆஃப் லிக்விட் ஏர் அண்ட் கேசியஸ் ஏர் இஸ் அ பியூர் சப்ஸ்டன்ஸ். லிக்விட் ஏர் கேசியஸ் ஏர் அதை வந்து பியூர் சப்ஸ்டன்ஸ் சொல்கிறாங்க. பியூர் சப்ஸ்டன்ஸில் வந்து ஃபேஸ் வந்து சேமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். A mixture of ice and liquid water is not a pure substance. Ice and liquid water வந்து pure substance இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா கூட ஃபேஸ் வந்து இங்கே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது, அது பியூர் சப்ஸ்டன்ஸ் இல்லைன்றாங்க. ஆப்ஷன் ஏவும் பியும் ஆப்போசிட்டாக தான் இருக்குது. A mixture of two or more phases of pure substances is not a pure substance even though the chemical composition of all the phases is the same throughout. இது வந்து டூ மோர் ஃபேஸ் கூட இருக்கலாம், ஆனால் கெமிக்கல் காம்போசிஷன் வந்து இது கெமிக்கல் காம்போசிஷன் சேமாக இருந்தால் கூட பியூர் சப்ஸ்டன்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதான் ஆப்ஷன் சியும் டவுட்டு தான். ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா, எ மிக்சர் ஆஃப் டூ ஆர் மோர் ஃபேஸஸ் ஆஃப் பியூர் சப்ஸ்டன்ஸ் ஆஸ் லாங் as த கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் ஆல் த ஃபேஸஸ் இஸ் த சேம் த்ரூ அவுட். ஸோ நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் இருக்கலாம், அதுதான் சொல்கிறாங்க. ஆப்ஷன் டி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா எ மிக்சர் ஆஃப் டூ ஆர் மோர் ஃபேஸஸ் ஆஃப் பியூர் சப்ஸ்டன்ஸ். ஓகேங்களா, இண்டிவிஜுவலாக பியூர் சப்ஸ்டன்ஸாக இருந்து மிக்சரில் வந்தால் கூட அது பியூர் சப்ஸ்டன்ஸ் தான். ரெண்டு பியூர் சப்ஸ்டன்ஸுடைய மிக்சரும் பியூர் சப்ஸ்டன்ஸ் தான். எப்போ வரைக்கும்னா ஆஸ் லாங் as த கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் த ஆல் த ஃபேஸஸ் இஸ் த சேம் த்ரூ அவுட். ஸோ கெமிக்கல் காம்போசிஷன் அதில் சேமாக இருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆப்ஷன் பி பாருங்கள், மிக்சர் ஆஃப் ஐஸ் அண்ட் லிக்விட் வாட்டர் இஸ் நாட் அ பியூர் சப்ஸ்டன்ஸ் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஐஸு லிக்விட், ஐஸுக்கும் கெமிக்கல் காம்போசிஷன் H2O தான், லிக்விட் வாட்டருக்கும் கெமிக்கல் காம்போசிஷன் H2O தான். ஓகேங்களா, ஸோ H2O ரெண்டுமே H2O இருக்கும் பட்சத்தில் அதனுடைய மிக்சர் பியூர் சப்ஸ்டன்ஸ் தான். அந்த காம்போசிஷன் ஒரு ஐஸ் வந்து H2O இருந்து லிக்விட் வாட்டராக இருக்கும்போது வேறு ஏதாவது ஆட் ஆகி H2O2ன்னு வந்துச்சுன்னா அப்போ வந்து பியூர் சப்ஸ்டன்ஸ் இல்லை. ஸோ ஆப்ஷன் டி தான். அப்போ பியூர் சப்ஸ்டன்ஸ்னால் மிக்சர் ஆஃப் டூ ஃபேஸஸ் இருக்கலாம், டூ ஆர் மோர் ஃபேஸ் இருக்கலாம், பட் கெமிக்கல் காம்போசிஷன் த்ரூ அவுட் த ஃபேஸ் சேமாக இருக்கணும். ஓகே, ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு, வாட்டர் வேப்பர் கேன் பி கன்சிடர் ஆஸ் ஐடியல் கேஸ். வாட்டர் வேப்பர் வந்து ஐடியல் கேஸாக கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ நெவர், அப்புறம் ஆல்வேஸ், அப்புறம் ஹை ப்ரெஷர்ன்றாங்க. ஆப்ஷன் டி லோ ப்ரெஷர். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வேப்பர் வந்து லோ ப்ரெஷரில் நம்ம ஐடியல் கேஸாக கன்சிடர் பண்ணலாம். அதனால தான் நம்ம இதில் அதாவது சைக்ரோமெட்ரியில் நம்ம வந்து சைக்கோமெட்ரிக் ப்ராசஸ் எல்லாத்துலேயும் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். என்னது, வாட்டர் வேப்பரை நம்ம ஒரு ஐடியல் கேஸாக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ ஆப்ஷன் டி, அட் வெரி லோ ப்ரெஷர் அண்ட் அட் ஹை டெம்பரேச்சர். ஓகேங்களா, ஆல் கேஸஸ் அண்ட் வேப்பர்ஸ் அப்ரோச்சஸ் டு ஐடியல் கேஸ் பிஹேவியர். ஸோ ஐடியல் கேஸ்ன்னு ரியலாக ஒன்றும் கிடையாது, பட் நம்ம எதை கன்சிடர் பண்ணலான்னா இப்போ கேஸஸ், அதாவது கேஸஸ் வேப்பர், இதை வந்து நம்ம வெரி லோ ப்ரெஷர்லேயோ இல்லை ஹை டெம்பரேச்சர்லேயோ இருந்தால் ஐடியல் கேஸாக கன்சிடர் பண்ணலாம். அப்போ பார்த்திங்கன்னா வேப்பர், வாட்டர் வேப்பரும் நம்ம லோ ப்ரெஷரில் ஐடியல் கேஸாக கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஹை டெம்பரேச்சர், அதாவது சூப்பர் ஹீட்டர் ஸ்டீமில் நம்ம வந்து ஐடியல் கேஸாக கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது, இன் வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் த கான்ஸ்டன்ட் ஆர் டிட்டர்மைன்ட் ஃப்ரம் த பிஹேவியர் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அட். ஓகே, வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன்றது இப்போ நம்ம எப்படி பிவி = எம்ஆர்டி ஐடியல் கேஸ் சொல்கிறோமோ அதே மாதிரி ரியல் கேஸ்க்குன்னு சொல்லும்போது P + A/V² இன்ட்டு V - B = RT. அதாவது PVன்ற டேர்ம் தான், ஆனால் ப்ரெஷர் வரும்போது ப்ளஸ் A/V², அப்புறம் வால்யூம் வரும்போது V - B = RTன்னு வரும். அதுதான் ரியல் கேஸ்க்கான ஈக்குவேஷன், வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. அந்த வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட், இன் வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் the two constant are determined from the behavior of substance at. ஓகே, சப்ஸ்டன்ஸோட எந்த பாயிண்டில் நம்ம வந்து இந்த ஏபி ரெண்டு கான்ஸ்டன்ட் ஃபைன் பண்ணலான்னா ஆப்ஷன் பி ட்ரிபிள் பாயிண்ட் தான். ஓகேங்களா, ட்ரிபிள் பாயிண்ட்டில் தான் இந்த ஏபியோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க, அது எந்த ஒரு ஃப்ளூயிடுக்குனாலும். ஸோ இன் வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் த டூ கான்ஸ்டன்ட் ஆர் டிட்டர்மைன்ட் ஃப்ரம் த பிஹேவியர் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அட் ட்ரிபிள் பாயிண்ட். ஓகேங்களா, வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷனும் பார்த்து வச்சுக்கணும். அதாவது ப்ரெஷர் ப்ளஸ் A/V², அதில் ஏன்றது கான்ஸ்டன்ட், வின்றது வால்யூம், இன்ட்டு V - B, அதில் வின்றது வால்யூம், பின்றது கான்ஸ்டன்ட், = RT. ஓகே, நெக்ஸ்ட்டு, ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் மோனோ அட்டாமிக் கேஸஸ். மோனோ அட்டாமிக் கேஸஸ்னால் நம்ம வந்து இப்போ O2 அப்படின்னு சொன்னோம்னா அது டை அட்டாமிக் கேஸு, அதே ஓன்னு சொன்னோம்னா அது மோனோ அட்டாமிக் கேஸ்.
ஆனால் ஆக்சிஜன் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஸ்டேபிள் ஃபார்ம்னா O2ன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஹீலியம்லாம் பார்த்திங்கன்னா மோனோ அட்டாமிக் கேஸஸ் தான். அதனால் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஹீட், அதனுடைய ஸ்பெசிஃபிக் ஹீட்டு அப்படின்றது இன்க்ரீஸ் வித் டெம்பரேச்சர் ரைஸ், டிக்ரீஸ் வித் டெம்பரேச்சர் ரைஸ், டஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், நன் ஆஃப் தீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன் பி, டிக்ரீஸ் வித் டெம்பரேச்சர் ரைஸ் சொல்கிறாங்க. இதுக்கும் படித்து பார்த்துருவோம். ஏன்னா சில கொஸ்டினில் பின்னு சொல்லிட்டு வேறு ஆப்ஷனுக்கான ஆன்சர் கூட கொடுத்துருப்பாங்க. ஸோ த மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் எ கேஸ் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், அதாவது நம்ம சிபி தான் ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் சொல்கிறோம், இஸ் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் ரெக்வயர்ட் டு ரேஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் 1 mole ஆஃப் கேஸ் பை 1 degree Celsius அட் த கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஸ்டேட்டில் ஒரு 1 mole சப்ஸ்டன்ஸினுடைய டெம்பரேச்சரை 1 டிகிரி ரைஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஹீட்டை தான் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் சிபின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. இட்ஸ் வேல்யூ ஃபார் மோனோ அட்டாமிக் ஐடியல் கேஸ் இஸ் 5R/2. இப்போ இதில் வந்து ஆர் வந்து கேஸ் கான்ஸ்டன்ட்டு, அதாவது நம்ம இப்போ கேஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னா ஒவ்வொரு கேஸ்க்கு ஒரு கான்ஸ்டன்ட் வரும். ஏருக்கு பார்த்திங்கன்னா 287 J/kg கெல்வின். அதே மாதிரி த வேல்யூ ஃபார் டை அட்டாமிக் ஐடியல் கேஸ் வந்து 7R/2. ஸோ 5/2R. அப்போ மோனோ அட்டாமிக் கேஸ்க்கு வந்து 5R/2. ஓகேங்களா. சிபி வேல்யூ வந்து 5R/2. அதே வந்து டை அட்டாமிக் கேஸ்க்கு வந்து சிபி வேல்யூ வந்து 7R/2. இப்போ இதில் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து அது சம்மந்தமாக இல்லை. பட் எனிவே ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் மோனோ அட்டாமிக் கேஸஸ் அது பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் ரைஸ் ஆக டிக்ரீஸ் தான் ஆகுது. ஓகேங்களா. மோனோ அட்டாமிக் கேஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபிக் ஹீட்டோட வேல்யூ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் டிக்ரீஸ் ஆகும். இப்போ ஏன் இதை கொஸ்டினாக கேட்குறாங்கன்னா, இப்போ இந்த ஐடியல் கேஸும் பர்ஃபெக்ட் கேஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஐடியல் கேஸோடைய ஸ்பெசிஃபிக் ஹீட் வந்து டெம்பரேச்சர் பொறுத்து வேரி ஆகும். ஓகேங்களா. ஆனால் நம்ம பர்ஃபெக்ட் கேஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா என்னவா கன்சிடர் பண்ணோம்னா சிபி சிவி எல்லாமே கான்ஸ்டன்ட்டாக தான் எடுத்துக்குவோம். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் டெம்பரேச்சர் சிபி சிவி கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சர் பொறுத்து சேஞ்ச் ஆகாது. அதுதான் ஐடியல் கேஸ்க்கும் பர்ஃபெக்ட் கேஸ்க்கும் உள்ள மேஜர் டிஃப்ரென்ஸ். மற்றபடி ரெண்டுக்குமே PV=MRT யூஸ் பண்ணலாம். சரிங்களா. அப்படி பார்க்கும்போது இப்போ மோனோ அட்டாமிக் கேஸஸ்க்கு ஸ்பெசிஃபிக் ஹீட் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக கொடுத்துட்றாங்க. அப்படின்னா தட் இஸ் டிக்ரீஸ் வித் டெம்பரேச்சர் ரைஸ். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் மோனோ அட்டாமிக் கேஸஸ்க்கு ஸ்பெசிஃபிக் ஹீட் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. ரைட். இதில் இதுவும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதாவது மோனோ அட்டாமிக் கேஸ்னால் அதனுடைய சிபி வேல்யூ வந்து 5R/2. அதே மாதிரி டை அட்டாமிக் கேஸ்னால் அதனுடைய சிபி வேல்யூ வந்து 7R/2. இந்த ஆர் வேல்யூ வந்து நமக்கு ஏற தவிர வேறு எதுக்கும் நம்ம பெருசாக படிக்கிறது இல்லை. ஆர்ன்றது என்னது, கேஸ் கான்ஸ்டன்ட். அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், சிபி மைனஸ் சிவின்னு சொல்லுவோம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அண்ட் ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ ஆனால் வந்து மோனோஅட்டாமிக் கேஸை விட டை அட்டாமிக் கேஸ்க்கு வந்து சிபி வேல்யூ அதிகமாக தான் இருக்குது. ஓகேங்களா. இது 5R/2, அது 7R/2. ஓகே. நெக்ஸ்ட்டு ஓகே, இது வந்து a positive value of Joule-Thomson coefficient of a liquid means. Joule-Thomson coefficient நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் கூட பார்த்துருக்கோம். அதாவது ∂T/∂P at constant enthalpy, அதாவது சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் ஆஃப் ப்ரெஷர் அட் கான்ஸ்டன்ட் என்தால்பி, அதை Joule-Thomson coefficient சொல்லுவாங்க. அந்த வேல்யூ பாசிட்டிவாக இருந்ததுன்னா அப்போது என்ன மீன் பண்ணுறாங்க, அந்த வேல்யூ பாசிட்டிவாக இருந்ததுன்னா ஆன்சர் பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, டெம்பரேச்சர் ட்ராப்ஸ் டியூரிங் த்ராட்லிங். இப்போ கான்ஸ்டன்ட் என்தால்பி ப்ராசஸ்னால என்னது, இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். அதாவது நம்ம என்னென்ன ப்ராசஸ் பார்த்துருக்கோம்னா ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ் அண்டு த்ராட்லிங் ப்ராசஸ் பார்த்துருக்கோம். இப்போ த்ராட்லிங் ப்ராசஸ் நடக்குது, அப்போது Joule-Thomson கோஎஃபிஷியன்ட் வேல்யூ வந்து பாசிட்டிவாக வருது. ஓகேங்களா. அப்படின்னா டெம்பரேச்சர் என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. டெம்பரேச்சர் ட்ராப்ஸ். ஓகேங்களா. டியூரிங் த்ராட்லிங் டெம்பரேச்சர் ட்ராப்ஸ் அப்படின்றாங்க. இன்னொன்று Joule-Thomson கோஎஃபிஷியன்ட் பாசிட்டிவ் அப்படின்னா அங்கே நடக்கிறது வந்து கூலிங். அதே Joule-Thomson கோஎஃபிஷியன்ட் நெகட்டிவ் அப்படின்னா அங்கே நடக்கிற ப்ராசஸ் வந்து ஹீட்டிங் ப்ராசஸ். அப்படி கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இங்கே Joule-Thomson கோஎஃபிஷியன்ட் பாசிட்டிவ்னு சொல்கிறாங்க, அப்போ நடக்கிறது கூலிங் நடந்ததுன்னா டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும். அப்போ த்ராட்லிங் பண்ணும்போது டெம்பரேச்சர் ட்ராப்ஸ். ஓகேங்களா. இப்போ இங்கே வந்து எக்ஸ்ப்ளனேஷன்லேயே பார்த்தோம்னா μ = ∂T/∂P அட் கான்ஸ்டன்ட் என்தால்பி. அதில் லெஸ் தென் 0வாக இருந்ததுன்னா, μ வந்து லெஸ் தென் 0, அதாவது நெகட்டிவாக இருந்ததுன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், டெம்பரேச்சர் ரைசஸ். அதே மாதிரி ஈக்குவல் டு 0ன்னா டெம்பரேச்சர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ Joule-Thomson கோஎஃபிஷியன்ட் வந்து ஈக்குவல் டு 0ன்னா டெம்பரேச்சர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஏன்னா டெம்பரேச்சர், அதாவது டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் டெம்பரேச்சர் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரெஷர். டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 0 தான் வரும். அதனால் μ 0 வந்தால் டெம்பரேச்சர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட்.
அப்புறம் மியூ கிரேட்டர் than 0 பாசிட்டிவ் அப்படின்னா டெம்பரேச்சர் ட்ராப்ஸ். அப்போ நமக்கு வேல்யூ வந்து டெம்பரேச்சரோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகுது, அதாவது கூலிங் நடக்குது. எப்போ ஜூல் தாம்சன் கோஎஃபிஷியன்ட் பாசிட்டிவாக இருந்ததுன்னா. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்து பாருங்க, அதே மாதிரி ஜூல் தாம்சன் ப்ராசஸ் இஸ். ஜூல் தாம்சன் ப்ராசஸ் என்ன அப்படின்றாங்க. இங்கே உள்ள ஆப்ஷனில் த்ராட்லிங் இருக்குது, அப்புறம் ஹீட்டிங், கம்ப்ரெஷன், எக்ஸ்பென்ஷன் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் ப்ராசஸ், கம்ப்ரெஷன்னா என்ன ஆகும், ஹீட் வந்து அதாவது நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ண ப்ரெஷர் ரைஸ் ஆகும், டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். எக்ஸ்பேன்ஷன் போகும்போது கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது ப்ரெஷர் டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டட் தான். த்ராட்லிங் ப்ராசஸ் தான் எக்ஸாக்டாக ஜூல் தாம்சன் ப்ராசஸ் சொல்கிறது. ஏன்னா ஜூல் தாம்சன் ப்ராசஸ்னாலே வந்து கான்ஸ்டன்ட் என்தால்பி ப்ராசஸ். ஸோ ஆன்சர் வந்து த்ராட்லிங் ப்ராசஸ். அடுத்தது, a gas having negative Joule Thomson coefficient, that is mu less than 0 where throttle will. ஓகே, ஒரு கேஸ் வந்து நம்ம த்ராட்லிங் ப்ராசஸ்க்கு இன்வால்வ் பண்ணுறோம். அப்போ நெகட்டிவ் ஜூல் தாம்சன் கோஎஃபிஷியன்ட் வருதுன்னா நெகட்டிவ்னாலே ஹீட்டிங். அப்போது உங்களுக்கு வந்து பிகம் வார்மர். ஆப்ஷன் பி பிகம் வார்மர். ப்ரீவியஸ்லி பார்த்த கொஸ்டின் தான் நம்ம. ஸோ நெகட்டிவ்ன்றதுனால இட் பிகம்ஸ் வார்மர். அடுத்தது, மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் exhibit drop in temperature upon expansion. However, this may not be true in case of. ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த கேஸஸ் என்ன ஆகுது அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆகும்போது டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த கேஸை தவிர அப்படின்றாங்க. ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன் சி ஹைட்ரஜன் சொல்கிறாங்க. ஐ திங்க் இந்த எக்ஸ்ப்ளனேஷனில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம், படித்து பார்த்துருவோம். இன் தெர்மோடைனமிக்ஸ் த ஜூல் தாம்சன் ஆல்சோ நோன் as ஜூல் கெல்வின் ஆர் கெல்வின் ஜூல் எஃபெக்ட். ஓகேங்களா, அப்போ ஜூல் தாம்சன் சொல்லலாம், ஜூல் கெல்வின் சொல்லலாம், அல்ல கெல்வின் ஜூல் எஃபெக்ட் சொல்லலாம். டிஸ்கிரைப் த டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆஃப் ரியல் கேஸ் ஆர் லிக்விட் when it is forced through a valve, அது வேல்யூ கிடையாது, valve or porous plug while keeping it insulated so that, ஓகே, இன்சுலேட் பண்ண ஒரு porous plug so that the heat is exchanged with the environment. அப்போ heat so that no heat is exchanged with the environment. ஒரு இன்சுலேட்டட் பாக்ஸ், இன்சுலேட்டடு கண்டெய்னரில் வால்வ் வழியாக இல்லை போரஸ் ப்ளக் வழியாக வந்து கேஸையோ இல்லை லிக்விடையோ ஃபோர்ஸ் பண்ணும்போது அந்த ப்ராசஸ் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஜூல் தாம்சன் எஃபெக்ட் அல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் ப்ரொசீஜர் இஸ் கால்டு த்ராட்லிங் ப்ராசஸ் ஆர் ஜூல் தாம்சன் ப்ராசஸ். ஓகே, இதில் அட் ரூம் டெம்பரேச்சர் ஆல் கேஸஸ் எக்ஸப்ட் ஹைட்ரஜன், ஹீலியம் அண்டு நியான் கூல் அப்பான் எக்ஸ்பான்ஷன். பாருங்கள், ஹைட்ரஜன், ஹீலியம், நியான் இந்த 3 கேஸும் பார்த்திங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும்போது கூல் அப்பான் எக்ஸ்பான்ஷன் பை த ஜூல் தாம்சன் ப்ராசஸ் when being throttled through an orifice. These 3 gases experience the same effect but only at a lower temperature. ஓகே, இந்த லோயர் டெம்பரேச்சரில் இந்த 3 கேஸும் ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுதுன்றாங்க. அப்போது எக்ஸ்பேண்ட் ஆகும்போது டெம்பரேச்சர், ஓகே, அங்கே இருக்கிற கொஸ்டினும் இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆல் கேஸஸ் எக்ஸப்ட், ஓகே சாரி ஆல் கேஸஸ் எக்ஸப்ட் ஹைட்ரஜன், ஹீலியம் அண்டு நியான். அப்போ எக்ஸ்பான்ஷன் ஒன்று ஆச்சுன்னா எல்லா கேஸஸுமே வந்து கூல் ஆகும்னு சொல்கிறாங்க, டெம்பரேச்சர் டிக்ரீஸ் தான் ஆகுன்றாங்க, எக்ஸப்ட் ஹைட்ரஜன், ஹீலியம், நியான். ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் இருக்குது, ஹீலியமும் இருக்குது. ஸோ அதில் மேபி நம்ம மோஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஹைட்ரஜன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் வேறு எதுலையாவது கேட்டிருந்தாங்கன்னா நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எக்ஸாக்ட் ஆன்சரை நான் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்களும் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து ஹைட்ரஜன். அப்படி ஹைட்ரஜன் இல்லாமல் வேறு ஏதாவது கொடுக்குறாங்கன்னா ஹீலியம், அப்படி இல்லைனா நியான். ஓகேங்களா, இந்த 3 கேஸும் ஹீட் அதாவது எக்ஸ்பேண்ட் ஆகும்போது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகிறதுக்கு பதிலாக இன்க்ரீஸ் ஆகுதோ இல்லையோ டிக்ரீஸ் ஆகிறது இல்லை. ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட்டு ஓகே, if the dryness fraction of a sample by throttling calorimeter is 0.8 and that by separating calorimeter is also 0.8, then the actual dryness fraction of sample will be taken as. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலோரிமீட்டர் பற்றியான கொஸ்டின் இது. அதில் எக்ஸ்ப்ளனேஷனில் பார்ப்போம். x1 வந்து dryness fraction of steam considering separating calorimeter, x2 dryness fraction of steam entering the throttling calorimeter. ஓகே, 2 கலோரிமீட்டர்னு சொல்கிறாங்க. அப்போது ஆக்சுவல் ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் அப்படின்னா இந்த 2 சாம்பிளினுடைய 2 கலோரிமீட்டருடைய வேல்யூவும் மல்டிப்ளை பண்ணால் போதும் போல். ஸோ அப்போ இது 0.8, அதுவும் 0.8 தான். அப்போ ப்ராடக்ட் எடுத்தோம்னா 0.64. அப்போ கலோரிமீட்டர் ரிலேட்டடாக இந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது 2 டிஃப்ரெண்ட் கலோரிமீட்டரோட வேல்யூஸ் எக்ஸ் வேல்யூ வந்ததுன்னா அதனுடைய
ப்ராடக்ட் தான், அந்த ரெண்டினுடைய ப்ராடக்ட் தான் வந்து ஆக்சுவல் ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன். ஸோ இங்கே வந்து 0.64 வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் அ காம்போனண்ட் ஆஃப் கேஸ் மிக்சர் இஸ் ஈக்குவல் டு. ஓகே, மோல் ஃப்ராக்ஷன் அப்படின்னா அந்த மிக்சரில் அந்த கேஸோட மோல் எவ்வளவு அப்படின்றது தான். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, த மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் எனி காம்போனண்ட் ஆஃப் எ மிக்சர் இஸ் த ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் தட் சப்ஸ்டன்ஸ் டு த டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆல் சப்ஸ்டன்ஸ் ப்ரெசன்ட். அதே தான் நம்ம ஒரு எந்த ஒரு மிக்சர்லேயும் ஒரு அந்த இப்போ மிக்சர்னால் என்னது, நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல் கேஸஸ் ஆர் இண்டிவிஜுவல் சப்ஸ்டன்ஸை மிக்ஸ் பண்ணுறது தான் மிக்சர்ன்றோம். அப்போ அதில் ஒரு சப்ஸ்டன்ஸினுடைய கான்ட்ரிபியூஷன் என்னென்னு கேட்டோம்னா அதை தான் ஃப்ராக்ஷன் சொல்லுவோம். ஸோ அதனுடைய மோல் டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ், அதை தான் இங்கேயும் சொல்கிறாங்க. இன் எ மிக்சர் ஆஃப் கேஸஸ் த பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஈச் கேஸ் இஸ் தி ப்ராடக்ட் ஆஃப் டோட்டல் ப்ரெஷர் அண்ட் த மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் த கேஸ். இப்போ வந்து அந்த மிக்சர்லேயே ஒரு கேஸினுடைய பார்ஷியல் ப்ரெஷர் என்னென்னு கேட்டோம்னா இந்த அதனுடைய மோல் ஃப்ராக்ஷன் இன்டூ டோட்டல் ப்ரெஷர் போட்டால் அந்த வேல்யூ அதனுடைய பார்ஷியல் ப்ரெஷர் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எக்ஸாக்டாக எஃப்னா என்னென்னு மென்ஷன் பண்ணல, அதனால் அவங்க ஸ்ட்ரெயிட்டாக ஆப்ஷன் சி அதையே வந்து ஃப்ராக்ஷன் சொல்லிக்கிறாங்க. ஏன்னா இங்கே எல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்காம நம்ம ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்ததுன்னா ஸ்ட்ரெயிட்டாக மோல் ஃப்ராக்ஷன்னா எஃப் அப்படின்னு சொல்லி எடுத்துக்க வேண்டியதான். நெக்ஸ்ட்டு, when the fuel is burned and water is released in the liquid phase, water is released in the liquid phase, the heat value of the fuel is called, the heating value of the fuel is called. ஆக்சுவலாக ஃபியூவல் பர்ன் பண்ணும்போது அதில் உள்ள வாட்டர் வேப்பர் ஆகி அட்மாஸ்பியருக்கு போகும். ஓகேங்களா? அப்போ அந்த வாட்டர் வேப்பர் ஆகுதுன்னா அதுவும் சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை அப்சர்வ் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு ஃபியூவல் பர்ன் பண்ணும்போது அதில் எமிட் ஆகிற டோட்டல் ஹீட் தான் நம்ம கலோரிஃபிக் வேல்யூன்னு சொல்லுவோம் அல்லது ஹீட்டிங் வேல்யூன்னு சொல்லுவோம். இவங்க அதுலேயும் ஹையர் கலோரிஃபிக் வேல்யூ, லோயர் கலோரிஃபிக் வேல்யூன்னு இருக்குது, அல்லது கிராஸ் கலோரிஃபிக் வேல்யூ, நெட் கலோரிஃபிக் வேல்யூன்னு இருக்குது. இதில் கிராஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஸ்டீமில் எஜெக்ட் ஆகிற ஹீட்டையும் சேர்த்து நம்ம கன்சிடர் பண்ணணும். இங்கே கூட பார்த்தீங்கன்னா when the fuel is burned and the water is released in the liquid phase, the heating value of the fuel, அப்போ ஃபியூவலுடைய ஹீட்டிங் வேல்யூ வந்து ஹையர் ஹீட்டிங் வேல்யூன்னு சொல்கிறாங்க. ஐ திங்க் அந்த ஸ்டீமில் உள்ள ஹீட்டையும் ரெக்கவர் பண்ணுறாங்க. எப்போ ரெக்கவர் ஆகும்? அதை கூல் பண்ணிங்கன்னா அப்போ ஸ்டீம் வந்து லிக்விடாக கன்வெர்ட் ஆகி அந்த ஹீட் நமக்கு ரெக்கவர் ஆகும். அதோட சேர்த்தோன்னா அப்போ ஹீட்டிங் வேல்யூ வந்து ஹை ஹீட்டிங் வேல்யூ. இல்லை இந்த மாய்ச்சர் வேப்பராகி போகிற அந்த வேல்யூ விட்டுட்டு ரிமைனிங் லிபரேட் ஆன ஹீட்டை எடுத்தோம்னா லோயர் ஹீட்டிங் வேல்யூ. ஓகேங்களா? இதே வந்து நம்ம கிராஸ் கலோரிஃபிக் வேல்யூ ஆர் கிராஸ் கலோரிஃபிக் வேல்யூன்றது ஹையர் ஹீட்டிங் வேல்யூ, நெட் கலோரிஃபிக் வேல்யூன்றது லோயர் ஹீட்டிங் வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, a fluid behave as an ideal gas provided it is at, ஓகே இப்போ தான் பார்த்தோம் ஃப்ளூயிடை வந்து எப்போ நம்ம ஐடியல் கேஸாக கன்சிடர் பண்ணுறோம்னா லோ ப்ரெஷர் அண்ட் ஹை டெம்பரேச்சர்னு பார்த்தோம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆப்ஷன் டி அதே தான், ஹை டெம்பரேச்சர் அண்டு லோ ப்ரெஷர். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம எந்த ஒரு ஃப்ளூயிடையும் ஐடியல் கேஸாக கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா? ஒன்று டெம்பரேச்சர் ஹையாக இருக்கணும், இல்லை ப்ரெஷர் லோவாக இருக்கணும். பாருங்கள், ஏ ரியல் கேஸ் ஒபேஸ் பர்ஃபெக்ட் கேஸ்லாம் அட் ஹை டெம்பரேச்சர் அண்ட் லோ ப்ரெஷர். அதான் அந்த நம்ம நார்மலாக பார்க்குற அந்த கேஸஸ்லாம் வந்து லோ ப்ரெஷர்லேயோ இல்லை ஹை டெம்பரேச்சர்லேயோ ஐடியல் கேஸ் அல்லது பர்ஃபெக்ட் கேஸ் ஈக்குவேஷனை ஃபாலோ பண்ணுது. அப்புறம் பாருங்கள், இன்டர் மாலிகுலர் அட்ராக்ஷன் பிட்வீன் மாலிகுல்ஸ் ஆர் நெக்லிஜிபிள். இது ஐடியல் கேஸ்க்கான ஒரு கேரக்டரிஸ்டிக். என்னது? இன்டர் மாலிகுலர் அட்ராக்ஷன் பிட்வீன் மாலிகுல்ஸ் ஆர் நெக்லிஜிபிள். நெக்ஸ்ட்டு, வால்யூம் ஆக்குபைடு பை த மாலிகுல்ஸ் ஆஸ் கம்பேர்ட் டு டோட்டல் வால்யூம் இஸ் நெக்லிஜிபிள். ஒரு கண்டெய்னரில் நம்ம ஐடியல் கேஸை வந்து ஃபில் பண்ணுறோன்னா இந்த கேஸ் ஃபில் பண்ணுற வால்யூம் வந்து கண்டெய்னர் வால்யூமோட ரொம்ப லெஸராக தான் இருக்கும். இதுவும் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் ஐடியல் கேஸ் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு, மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. எம்பிரிக்கல் டெம்பரேச்சர், எம்பிரிக்கல்னால் எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்பெரிமெண்டல் டெம்பரேச்சர் நினைக்கிறேன். போலரைசேஷன், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், ஜூல்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட், டயத்தெர்மிக். இதில் வந்து எல்லாமே நமக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. ஸோ அதில் மேட்ச் பண்ணி பார்ப்போம். இப்போது இந்த பக்கம் ரைட் சைடில் பாத் ஃபங்க்ஷன், பெர்மியபிள் டு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், மெக்கானிக்கல் ஈக்குவலண்ட் ஆஃப் ஹீட், ஐசோதர்ம், டைபோல் மூமெண்ட்டுன்னு இருக்குது. ஸோ கண்டிப்பாக போலரைசேஷனாக அந்த டைபோல் மூமெண்ட்டை பற்றி தான் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் 2க்கு வந்து இ வரும், போலரைசேஷன் டைபோல் மூமெண்ட். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்ன்றது பாத் ஃபங்க்ஷன், அப்போ 3க்கு வந்து ஏ வரும், 2க்கு இ, 3க்கு ஏ. அப்புறம் ஜூல்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு இங்கே எதுவும் எனக்கு தெரிஞ்ச மேட்சாக எனக்கு தெரில. அடுத்து டயத்தெர்மிக்னாலே என்னது? இப்போ அடியபட்டிக்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபரை அலோவ் பண்ணாது, டயத்தெர்மிக்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அலோவ் பண்ணும். அப்போது என்ன சொல்லியிருக்காங்க? பெர்மியபிள் டு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். அப்போ டயத்தெர்மிக் பாடியாக இருந்தால் பெர்மியபிள் டு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். அப்போ 5க்கு வந்து பி,
ஆல்மோஸ்ட் 5க்கு வந்து பி வருது. இப்போ பாருங்கள், இன்னும் ரிமைனிங் வந்து மெக்கானிக்கல் ஈக்குவேலண்ட் ஆஃப் ஹீட்டுன்னு ஒரு டேர்ம் இருக்குது, ஐசோதர்ம்னு ஒரு டேர்ம் இருக்குது. இப்போ இதில் வந்து மேபி எம்பிரிக்கல் டெம்பரேச்சர் ஐசோதர்ம் அப்படின்னு எடுக்கிறாங்களா? அதே மாதிரி ஜூல்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து 4க்கு வந்து சி மெக்கானிக்கல் ஈக்குவேலண்ட் ஆஃப் ஹீட்டு. ஆப்ஷன் பி தான் நினைக்கிறேன். இதுக்கும் ஆன்சர் பார்த்துருவோம். பி தான். ஸோ கரெக்டாக தான் மேட்ச் பண்ணியிருக்கோம். என்னென்னா எம்பிரிக்கல் டெம்பரேச்சர்ன்றது ஐசோதர்ம்ன்றாங்க. அதே மாதிரி போலரைசேஷன்னா டைபோல் மொமெண்ட், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பாத் ஃபங்க்ஷன், ஜூல்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் மெக்கானிக்கல் ஈக்குவலண்ட் ஆஃப் ஹீட். ஜூல்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து மெக்கானிக்கல் ஈக்குவலண்ட் ஆஃப் ஹீட்டு, அதை பற்றி பேசுகிறாங்க. டயதெர்மிக்ன்றது பெர்மியபிள் டு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு, த பாயிண்ட் தட் கனெக்ட்ஸ் தி சேச்சுரேட்டட் லிக்விட் லைன் இன்டு சேச்சுரேட்டட் வேப்பர் லைன் இஸ் கால்டு. ஓகே, நம்ம மாலியர் டயக்ராம் கூட பார்த்துருப்போம். அதில் அதாவது அந்த மாலியர் டயக்ராம்ன்றது நீங்கள் வந்து அந்த சேச்சுரேட்டட் லைன் ட்ரா பண்ணும்போது கரெக்டாக மிட் பாயிண்ட் அந்த கர்வுக்கு ஒரு பீக் பாயிண்ட் இருக்கும். அந்த பீக் பாயிண்ட்டு தான் வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட் சொல்லுவோம். அந்த பாயிண்ட்டில் தான் சேச்சுரேட்டட் லிக்விட் லைனாக இருக்கிறது சேச்சுரேட்டட் வேப்பர் லைனாக கன்வெர்ட் ஆகும். இப்போ இவங்க கேட்குறது த பாயிண்ட் தட் கனெக்ட்ஸ் சேச்சுரேட்டட் லிக்விட் லைன் அண்டு சேச்சுரேட்டட் வேப்பர் லைன். ஓகேங்களா? அந்த பாயிண்ட்டு தான் நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட் சொல்கிறோம். ரெண்டும் கனெக்ட் ஆகிற அந்த பாயிண்ட் வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட். அப்போ ஆப்ஷன் பி. இவங்க கேட்குறது சேச்சுரேட்டட் லிக்விட் சேச்சுரேட்டட் வேப்பர் மட்டும்தான். மூணுமே கனெக்ட் ஆகிற பாயிண்ட்டு தான் வந்து ட்ரிபிள் பாயிண்ட் சொல்லுவோம். இது சேச்சுரேட்டட் லிக்விட், சேச்சுரேட்டட் வேப்பர் அண்டு சாலிட் மூணுமே கனெக்ட் ஆகாத ட்ரிபிள் பாயிண்ட் சொல்லுவோம். இங்கே இந்த லிக்விட் வேப்பர் மட்டும் கேட்குறாங்க, அதனால் அது வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட். அடுத்தது அதில் பாருங்கள், அந்த எக்ஸ்ப்ளனேஷனில் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லிக்விட் அண்ட் வேப்பர் ஆர் ஐடென்டிக்கல் அட் கிரிட்டிக்கல் பாயிண்ட். கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் லிக்விடுக்கும் வேப்பருக்கு வித்தியாசமே இருக்காது. நம்ம என்ன லிக்விடு இருந்து வச்சுருந்தாலும் கிரிட்டிக்கல் பாயிண்ட் அட்டைன் பண்ணிட்டா எந்த விதமான பாயிலிங் எதுவுமே இல்லாமல் அப்படியே டோட்டலாக வேப்பராக கன்வெர்ட் ஆகும். அதுதான் கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு, த என்தால்பி ஆஃப் வேப்பரைசேஷன் அட் கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு. இதை தான் நான் இப்போ தான் சொன்னேன். அதாவது என்தால்பி ஆஃப் வேப்பரைசேஷன்னா அமௌண்ட் ஆஃப் ஹீட் ரெக்வயர்ட் ஃபார் ஃபேஸ் சேஞ்ச். ஓகேங்களா? அல்லது அந்த சமயத்தில் அப்சர்வ் பண்ணுற ஹீட்டு. ஓகேங்களா? இப்போ கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை ரீச் பண்ண உடனே இருக்கிற பல்க் லிக்விட் அப்படியே வந்து வேப்பராக மாறும். ஓகேங்களா? எந்த விதமான பாயிலிங்கும் இல்லாமல், இந்த பாயிலிங் ப்ராசஸ்ன்ற பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிறது அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அப்படியே டோட்டலாக வேப்பராக கன்வெர்ட் ஆகும். ஸோ அங்கே வந்து ஹீட் அப்சார்ப்ஷன்ற அல்லது ரிஜெக்ஷன் எதுவுமே இருக்காது. அந்த பாயிண்ட்டில் உங்களுக்கு என்தால்பி ஆஃப் வேப்பரேஷன் வந்து 0 தான். அந்த பாயிண்ட்டில் 0. ஓகேங்களா? ஸோ என்தால்பி ஆஃப் வேப்பரேஷன் அட் கிரிட்டிக்கல் பாயிண்ட் இஸ் 0. ஓகே, நெக்ஸ்ட்டு, according to Dalton's law, ஒரு நிமிஷம், இந்த கொஸ்டின் பார்த்துட்டோம். ஓகே, according to Dalton's law, the total pressure of mixture of gases is equal to. Dalton's lawன்றது ஒன்றுமே இல்லை. இப்போ நான் வந்து ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் மிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ரெண்டு கேஸும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணோம். இண்டிவிஜுவலாக இருக்கும்போது ஒரு ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ரெண்டு கேஸும் இண்டிவிஜுவலாக எக்ஸர்ட் பண்ண ப்ரெஷர் ஆட் பண்ணோம்னா நமக்கு டோட்டல் ப்ரெஷர் ஆஃப் அந்த மிக்சர் கிடைக்கும். அதுதான் வந்து டால்டன்ஸ் லா. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த டோட்டல் ப்ரெஷர் ஆஃப் மிக்சர் ஆஃப் கேஸஸ் இஸ் ஈக்குவல் டு, அப்போ சம் ஆஃப் த பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆல், அந்த மிக்சரில் இருக்கிற எல்லா கேஸினுடைய பார்ஷியல் ப்ரெஷர் அதெல்லாம் ஆட் பண்ணோம்னா டோட்டல் ப்ரெஷர் ஆஃப் மிக்சர் வந்து கிடச்சிரும். அதான் டால்டன்ஸ் லா. அப்போ ஆப்ஷன் சி தான். அடுத்தது, calculate the dryness fraction of steam which has 1.5 kg of water in suspension with 50 kg of steam. அது dryness fractionன்றது முதல்ல it is a ratio of amount of vapor to amount of mixture. அதாவது நம்ம dryness fractionன்றது எப்போ பேசுகிறோம்னா குவாலிட்டி ஆஃப் ஸ்டீம் பற்றி பேசுகிறோம். ஒரு ஸ்டீம் கம்ப்ளீட்டாக ஸ்டீமாக இருந்ததுன்னா அதில் லிக்விட் ட்ராப்லெட் இருக்காது. சேச்சுரேட்டட் ஸ்டீமாக இருந்தால் லிக்விட் ட்ராப்லெட் இருக்காது. அப்போ அதுக்கெல்லாம் வந்து ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் வந்து 1 தான். ஆனால் அதே ஸ்டீமில் கொஞ்சம் லிக்விட் மிக்ஸ் ஆகிருந்தால் அதனுடைய ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன்றது ரேஷியோ ஆஃப் மாஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் டிவைடட் பை மாஸ் ஆஃப் மிக்சர். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் எம்வின்னு எடுத்துக்கிறாங்க. மாஸ் ஆஃப் மிக்சர்னு வரும்போது அதில் இருக்கிற வாட்டர் ட்ராப்லெட் ப்ளஸ் அதில் உள்ள லிக்விடு ப்ளஸ் வேப்பர். ஸோ எம்வி பை மிக்சர்னுடைய மாஸ் என்ன சொல்கிறோம், எம்டபிள்யூ ப்ளஸ் எம்வின்னு சொல்கிறோம். இங்கே dryness fraction of steam which has 1.5 kg of water, அதில் எவ்வளோ வாட்டர் மிக்ஸ் ஆகிருக்குன்னா 1.5 kg with 50 kg of steam.
அப்போ 50 + 1.5 51.5 அதுதான் டோட்டல் மிக்சர். அது டினாமினேட்டரில். நியூமரேட்டர் என்ன வரணும்? மிக்சர் மாஸ் ஆஃப் வேப்பர் தான் வரணும். அப்போ 50 kg. ஸோ 50/51.5 ஆன்சர் வந்து 0.971. ஆப்ஷன் ஏ. அடுத்தது, which one of the following properties remains unchanged for a real gas during Joule-Thomson process? Joule-Thomson processனாலே என்தால்பி கான்ஸ்டன்ட்டு. இவங்க எந்த ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகாதுன்னு தான் கேட்குறாங்க அந்த ப்ராசஸில். அப்போ கண்டிப்பாக வந்து என்தால்பி தான். ஆன்சர் வந்து என்தால்பி. நெக்ஸ்ட்டு, which of the following gases will have maximum value of gas constant? கேஸ் கான்ஸ்டன்ட் வந்து எதுக்கு அதிகமாக இருக்குன்னு ஒரு 4 கேஸ் கொடுத்துருக்காங்க. நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, ஆக்சிஜன். ஓகேங்களா? இதில் என்னென்னா ஆப்ஷன் ஏ நைட்ரஜன் சொல்கிறாங்க. என்ன ரீசன் பாருங்கள். நைட்ரஜனுக்கு மாலிகுலர் வெயிட் வந்து 28. இங்கே உள்ள கேஸஸ்னுடைய மாலிகுலர் வெயிட் பார்ப்போம். நைட்ரஜனுக்கு 28, கார்பன் டை ஆக்சைடுக்கு வந்து 44, சல்ஃபர் டை ஆக்சைடுக்கு வந்து 64. ஆக்சுவலாக சல்ஃபருக்கு எஸ் அப்படின்னாலே உங்களுக்கு 32, ஆக்சிஜன் O2ன்ற ஃபார்மில் 32 வரும். ஸோ டோட்டலாக SO2னா 64 வரும். அடுத்து ஆக்சிஜன் பாருங்கள் 32. இங்கே உள்ளதுலேயே மாலிகுலர் வெயிட் ரொம்ப லோவாக இருக்கிறது நைட்ரஜன் தான். ஏன் அதை சொல்கிறோன்னா, கேஸ் கான்ஸ்டன்ட் ஆர்ன்றது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மாலிகுலர் வெயிட். இந்த ஆர் பார்னு போட்டிருக்காங்க இல்லைங்களா, R = R/m. அந்த ஆர் பார்ன்றது யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். அதனுடைய வேல்யூ வந்து 8314 ஜூல் பர் மோல் கெல்வின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த எந்த ஒரு கேஸினுடைய மாலிகுலர் வெயிட்டையும் அதனுடைய கேஸ் கான்ஸ்டன்ட்டுக்கும் ப்ராடக்ட் எடுத்திங்கன்னா யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் 8314 வரும். ஸோ இப்போ ஒரு கேஸ்க்கு உங்களுக்கு கேஸ் கான்ஸ்டன்ட் வேணும்னா அந்த 8314 டிவைடட் பை அதனுடைய மாலிகுலர் வெயிட். இங்கே இருக்கிற 4 கேஸ் மாதிரி எந்த கேஸ்க்கு மாலிகுலர் வெயிட் தெரிஞ்சாலும் நீங்கள் அந்த 8314 டிவைடட் பை மாலிகுலர் வெயிட் போட்டிங்கன்னா அந்த கேஸ் கான்ஸ்டன்ட் ஆர்ன்றது தெரிஞ்சிடும். அப்போ ஆர்ன்றது இந்த கேஸ் கான்ஸ்டன்ட்றது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மாலிகுலர் வெயிட். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, which of the following gas will have maximum value of R அப்படின்னு கேட்டாங்க. கேஸ் கான்ஸ்டன்ட் எதுக்கு அதிகம்னா மாலிகுலர் வெயிட் எதுக்கு லோவாக இருக்கோ அதுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா R is inversely proportional to M. ஓகேங்களா? அப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் நைட்ரஜனுக்கு. அப்புறம் நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு கொஸ்டின் பார்த்தோம். மோனோ அட்டாமிக் கேஸஸ்க்கு ஸ்பெசிஃபிக் ஹீட்டோட வேல்யூ, ஸ்பெசிஃபிக் ஹீட் சிபின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது டிக்ரீஸ் ஆகும்னு பார்த்தோம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஆர் வச்சு தான் அதனுடைய மோனோட்டாமிக் கேஸ்னால் 5R/2ன்னு பார்த்தோம். அதாவது டைஅட்டாமிக் கேஸ்னால் வந்து 7R/2ன்னு பார்த்தோம். எது சிபி வேல்யூ கால்குலேட் பண்ணோன்னா. ஓகேங்களா? நம்ம சிபி வேல்யூலாம் வந்து நம்ம மோஸ்ட்லி எதுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஏருக்கு 1005 kJ/kg Kelvin. வாட்டருக்கு 4182 J/kg. ஓகேங்களா? அது போக வேறு ஏதாவது கேஸுக்கு நமக்கு இந்த சிபி வேல்யூ சிவி வேல்யூலாம் வேணும் அப்படின்னா முதல்ல இந்த ஆர் தெரியணும். ஓகேங்களா? இந்த ஆர் தெரிஞ்சதுன்னா 5R/2 எப்போ மோனோ அட்டாமிக் கேஸஸ். இங்கே உள்ளதில் எல்லாமே டைஅட்டாமிக் தான். N2 CO2 எல்லாமே டைஅட்டாமிக் தான். இப்போ கார்பன் தனியாக கேட்குறாங்களா, அப்போ மோனோ அட்டாமிக் கேஸ் அது. அப்போ அதனுடைய சிபி வேல்யூ கேட்டாங்கன்னா நீங்கள் 5R/2 யூஸ் பண்ணணும். இல்லை இப்போ O2ன்னு கேட்குறாங்க, அப்போ அதனுடைய சிபி வேல்யூ வேணும்னா நமக்கு 7R/2. ஸோ இந்த ரெண்டுத்துலேயுமே இந்த ஆர்ன்றது கேஸ் கான்ஸ்டன்ட் வேணும். கேஸ் கான்ஸ்டன்ட் வேணும்னா இப்போ அதனுடைய மாலிகுலர் வெயிட் நமக்கு தெரியணும். ஓகேங்களா? ஸோ எனிவே 4 கேஸ் கொடுத்துட்டு அதில் எதுக்கு ஆர் வேல்யூ மேக்ஸிமம் இருக்குன்னு கேட்டாங்கன்னா அந்த கேஸஸில் எதனுடைய மாலிகுலர் வெயிட் லோவாக இருக்கோ அதுக்கு தான் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு, the specific heat of gas remains constant at all pressure and temperature. This statement pertains to. இப்போ பாருங்கள், இது வந்து பர்ஃபெக்ட் கேஸ்க்கு நம்ம அப்படி சொல்கிறோம். என்னது? the specific heat of gas remains constant at all pressure and temperature. இப்போ தான் நான் சொன்னேன், டெம்பரேச்சரை பொறுத்து மோனோ அட்டாமிக் கேஸ்க்கு என்ன சேஞ்ச் ஆகும், ஸ்பெசிஃபிக் ஹீட் வேல்யூ சேஞ்ச் ஆகும். அதுவும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் டிக்ரீஸ் ஆகும்னு பார்த்துருக்கோம் ஒரு ஆப்ஷனில். இங்கே என்ன சொல்கிறாங்க, the specific heat of gas remains constant at all pressure and temperature. எந்த ப்ரெஷரில் எந்த டெம்பரேச்சரில் பார்த்தாலும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்றாங்க. இது எந்த லாவை சொல்லுதுன்னா, முதல்ல ஆப்ஷன் பார்ப்போம். ஜூல்ஸ் லா, ரெஜினால்ட்ஸ் லா, அவகேட்ரோஸ் லா, மேக்ஸ்வெல் லான்னு இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லா எந்த லா பேஸ்டுனா ரெஜினால்ட்ஸ் லா தான் சொல்கிறாங்க. மேபி ரெஜினால்ட்ஸ் வந்து பர்ஃபெக்ட் கேஸ்க்காக சொல்கிறாரா என்னன்னு தெரியல.
அங்கே வந்து வெறுமனே கேஸ்ன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தா ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு தான். ஏன்னா பார்த்துருக்கோம் நம்ம கேஸினுடைய ஸ்பெசிஃபிக் ஹீட் வந்து டெம்பரேச்சர் ரைஸ் ஆனால் சேஞ்ச் ஆகும்னு பார்த்துருக்கோம். பட் இங்கே ஆல் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சரில் சேமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஐ திங்க் அவர் மீன் பண்ணுறது பர்ஃபெக்ட் கேஸ்க்கு. ஏன்னா பர்ஃபெக்ட் கேஸ்க்கு நம்ம அப்படி தான் அசியூம் பண்ணுறோம். என்னது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி சேஞ்ச் ஆகாது அப்படின்ட்டு. எனிவே இந்த லாவை சொல்கிறது வந்து ரெஜினால்ட்ஸ் லா. இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்கிறது வந்து ரெஜினால்ட்ஸ் லா தான். அக்கார்டிங் டு ரெஜினால்ட்ஸ் லா, the specific heat of gas remains constant at all pressure and temperature. அடுத்தது the specific heat of an ideal gas depend on its ஓகேங்களா specific heat of an ideal gas dash alone. கண்டிப்பாக ஸ்பெசிஃபிக் ஹீட்னு இப்போ வந்து பாருங்கள் ஐடியல் கேஸ் கேட்குறாங்க. ஐடியல் கேஸ்க்கு டெம்பரேச்சர் அண்டு ப்ரெஷர் கிடையாது, டெம்பரேச்சர். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து டெம்பரேச்சர். அப்போ இதில் the specific heat is the amount of heat per unit mass required to rise the temperature by 1 degree Celsius. ஓகேங்களா? 1 டிகிரி செல்சியஸ் ரைஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஹீட்டு. அப்போ அதை வந்து இவங்க Q = mCp delta T அதை வச்சு எழுதுகிறாங்க. ஸோ சின்னா ரேஷியோ ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பை m delta T. ஓகேங்களா? ஸோ ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் an ஐடியல் கேஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஒன்லி டெம்பரேச்சர் தான். இந்த ஃபார்முலா பேஸ் படி பார்த்தீங்கன்னா மாஸ்ன்றதை நம்ம 1 kgன்னு எடுத்துட்டோம்னா தான் ஸ்பெசிஃபிக் ஆகிடும். அப்புறம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரு அதுதான் தேவைப்படுதுன்னு சொல்கிறோம். ஸோ ஒரே பேராமீட்டர் டெம்பரேச்சர் தான், அதை வச்சு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எனிவே நம்ம ஐடியல் கேஸ்னுடைய ஸ்பெசிஃபிக் ஹீட்டுன்னு கேட்டாங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சர் அலோன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ண கொஷின்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை மிஸ்டேக்ஸ் இருந்தாலோ கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதை கரெக்டான ஆன்சர் அதை பார்த்துட்டு நானும் கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் டு ஆல்.